ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு புக் லிஸ்ட். ஸோ என்னென்ன புக்கு எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நீங்க படிக்கிறப்ப எப்படி படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் படிச்சதை விட வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேட்டர்னே மாத்திட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தமிழ், மேத்ஸ், ஜிகே மூணுக்குமே வந்துட்டு என்னென்ன படிக்கணும், எந்தெந்த புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ். ஸோ தமிழ் நம்மளுக்கு தெரியும், 100 கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் எக்ஸாம் படி பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஓவரால் பார்த்தா 150 கொஸ்டின் தான் புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. 50 கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிருந்துச்சு. அப்போ நம்ம புக்கையும் கவர் பண்ணிட்டு அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் எங்கிருந்து கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி என்னதான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் புக்கு தான் படிக்கணும். புக்கு தான் பேஸ். ஓகேங்களா? ஏன்னா நீங்க என்னதான் அவுட் ஆஃப் சோர்ஸ் போனால் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். ஆனா இப்போ ஒரு என்ன சொல்றது மயங்கொழிகள்னு இருக்குன்னா அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரியணும். அந்த பேசிக் வந்து புக்ல தான் இருக்கும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அது ரிலேட்டடா புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சா போதும். கம்ப்ளீட் புக் படிக்க தேவையில்லை. இது மெயினா எங்க கவர் ஆகும் அப்படின்னா, சிலர் வந்து பிகினரா இருப்பீங்க, சிலபஸே புரியாது எடுத்து பார்த்தோன்னே. அப்ப என்னோட சஜஷன் என்னன்னா, புது புக் இருக்கு இல்லையா, புது புக்ல 6 to 10 கம்ப்ளீட்டா இலக்கணம் பிளஸ் புக் பேக்கை மட்டும் முடிச்சிருங்க லைனா. முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து சிலபஸ் பாத்தீங்கன்னா ஓகே இந்த டாபிக் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸ் படிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இலக்கணம் புக் பேக் படிச்சிட்டோம்ல, அப்போ அந்த இலக்கணத்துக்கு சிலபஸ் வைஸ் நீங்க அவுட் சோர்ஸ் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது போக இலக்கியம் வந்துட்டு, இலக்கியம் நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா சிலபஸ் வைஸ்ல, சிலபஸ்ல இப்போ ஒரு ஒரு இது கம்பேராமையான எக்ஸாம்பிள் சிலபஸ் இல்லை அப்படின்னா சிலபஸ்ல அப்ப நம்ம படிக்கணும் அப்படின்னா படிக்கணும். ஏன்னா அது வந்து பொருள் கூறுக, பிரித்தெழுதுக, இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுப்பது உறுப்பிலக்கணம் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அது இன்னும் தெரியும். அப்போ சொல்லகராதின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ்லையும் படிக்கிறோம். அப்போ புக்கில் இருக்கிறத மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால இலக்கியம் எனக்கு எல்லாமே படிச்சுருங்க. ஒரே நடையில சிலபஸ் இல்லாதது சில ஆசிரியர்கள் சில டாபிக் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் ஒரே நடையில இருந்தால் படிச்சுட்டா போதும். மற்றதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஆனால் இலக்கணமும் புக் பேக்கும் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா நியூ புக்கு, அதுக்கப்புறம் தான் ஓல்டு புக். ஓல்டு புக்லயும் சிலபஸ் ரிலேட்டடா தான். இப்போ ஒருவேளை வந்து ஓல்டு புக்ல பெயரச்சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இல்ல லகர நகர வேறுபாடு மயமொழிகள் கொடுத்துருக்காங்க, அகரவரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்க படிக்க தேவையில்லை. ஆல்ரெடி புது புக்ல படிச்சிட்டீங்கன்னா போதும். அதுல ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்தா நீங்க ஜஸ்ட் பாத்துக்கலாம். மற்றபடி கான்செப்டே திரும்ப திரும்ப படிக்க தேவையில்லை. புது புக்லயே ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ் வந்து கான்செப்டா நீங்க படிக்கணும்னா புது புக்கை படிச்சா போதும். எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், பின்னாடி வர அவுட் சோர்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது, மரபு தொடர்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் புது புக்ல இருக்கிறத படிச்சிருங்க, அது இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போனா போதும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி புது புக்ல இருக்கிறத படிச்சிருங்க. அது இலக்கணம்லாம் வந்துட்டு வல்லின மிகும் இடம், வல்லின மிகா இடம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து புக்லயே புது புக்லயே அவ்வளவு கிளியரா கொடுத்துருப்பாங்க எல்லா இலக்கணம் டாபிக்மே. அதை ஃபர்ஸ்ட் படிச்சு அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னன்னே புரியாம அவுட் சோர்ஸ்ல போயிட்டு வல்லினம் மிகும் இடம்னா இந்த வேர்டு வந்தா வல்லினம் மிகாது, இந்த வேர்டு வந்தா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கான்செப்டே எல்லாம் படிச்சா உங்க ஞாபகம் இருக்காது, மனப்பாடம் பண்ண வேண்டாம். மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவுட் சோர்ஸ் போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் புக் அதை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் போனீங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து ஈஸியா புரியும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி நியூ புக்கை ஃபர்ஸ்ட் படிக்கணும், அடுத்தது ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ். அதை முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ். அவுட் சோர்ஸ்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதெல்லாமே புக்கு. ஓகேங்களா? புக் லிஸ்ட் இது. ஸோ இந்த புக்ல எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மரபு தொடர் அகரவரிசை. இதுல என்னன்னா ஆவரிசையில இருந்து நான் வரைக்கும் A to Z மாதிரி அகரவரிசையில இருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது இருக்கிற எல்லா மரபு தொடருக்கும் மீனிங் படிச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது வந்து ஒரு புக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மனப்பாடம் பண்ணுவானா என்ன கேட்டா அது வந்து முக்கால்வாசி நம்மளுக்கு புரியும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? புரியாததை படிச்சா போதும், புரிஞ்சதை ஒரு டைம் பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப சிலதெல்லாம் நமக்கு புரியாது. நம்ம ஆல்ரெடி பிறந்த இருந்து தமிழ் தான் பேசி வரோம், ஓரளவு நம்மளால கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிலது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சா போதும். ஓகேங்களா? அடுத்தது பழமொழி 400. பழமொழி 400 ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த பழமொழி 400 புக்ல வந்துட்டு 400 பழமொழி, மொத்தமா 400 பழமொழி இருக்கு. அந்த 400 பழமொழிக்கும் மீனிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படின்னா செய்யுளா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து செய்யுள உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். பட் அந்த லாஸ்ட் லைன்ல தான் அந்த பழமொழி இருக்கும். இப்ப நம்ம எப்படி ஸ்கூல் புக்ல ஒன்றாக மூன்றிலோ இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பழமொழி 400. அந்த மாதிரி இதுல நிறைய பழமொழி 400 செய்யுள் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்
அந்த பழமொழி 400 செய்யுள்ள லாஸ்ட் லைன் இருக்குல்ல, அதுதான் பழமொழி. அந்த பழமொழி ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அந்த பழமொழி படிச்சுட்டு அதோட மீனிங் என்ன ஃபர்ஸ்ட் அதை முடிங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தாங்கன்னா நம்ம அந்த செயலை பார்த்துக்கலாம். ஏன்னா 400 செயலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா அந்த 400 செயல் இருக்க பழமொழி என்ன, அதோட மீனிங் என்ன, அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்னூல் கண்டிகை உரை அப்படிங்கிற புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த நன்னூல் கண்டிகை உரை ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மட்டும் கிடையாது. பிரித்தெழுதுகவும் இப்ப அவுட் ஆஃப் சோர்ஸ் போகுது அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு புணர்ச்சி எழுதி தெரிஞ்சா போட்டலாம். இருந்தாலும் சிலதெல்லாம் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும். ஸ்கூல் புக்கெல்லாம் நான் சேர்த்து படிச்சுட்டேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல அது மட்டும் கிடையாது, எல்லா டாபிக்குமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம புக்ல படிக்கிற எல்லா டாபிக்குமே இந்த நன்னூல் கண்டிகை உரையில இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நீங்க புக்கை நல்லா படிச்சிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்க இதுல இருந்து எடுத்து படிச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு கலைச்சொலுக்கு கலைச்சொல் பேரகராதி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அது வந்து துறை வாரியா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆட்சியியல், தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கலா என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, சயின்டிபிக் வேர்ட்ஸ் என்னென்ன, அந்த மாதிரி துறை வாரியா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது நிறைய தொகுப்பு இருக்கு. அதுல எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ நம்ம அதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? லிட்டரலி டிக்ஷனரி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கலைச்சொல் வேட்டை. இது வந்து தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து கலைச்சொல் வேட்டை கண்டினியூஸா அப்லோட் பண்ணுவாங்க. அந்த கலைச்சொல் வேட்டை படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுலயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால கலைச்சொல் வேட்டை படிச்சுக்கோங்க. அது படிச்சுட்டு போக டைம் இருக்குன்னா நம்ம இதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுல ஒரு 30-40 பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டா கூட உங்களுக்கு போதும். ஓகேங்களா? அடுத்தது மயமொழிகள் பாத்தீங்கன்னா இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த இந்த புக்ல எங்க கிடைக்கும்னா நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணாலே அழகா சாஃப்ட் காப்பி வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன எடுத்துக்கலாம். ஸோ செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படிங்கிற புக்ல இந்த மயங்கொழிகள் இருக்கும். மயங்கொழிகள்னா என்ன, நகர வேறுபாடு, லகர வேறுபாடு, அப்புறம் ஒரு வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்கும். ஒரு சொல் இருபொருள் ஒரு சொல், அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு புக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அவுட் சோர்ஸ் படிக்கணும்னா என்ன கேட்டா இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு 90-95% வந்து தமிழ் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2ஆ நம்ம பிரிக்கணும். ஆப்டிடியூட் 15 கொஸ்டின் கேட்கறாங்க, ரீசனிங் 15 கொஸ்டின் கேட்கறாங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் புக்லயே பேசிக் இருக்கு. ஸோ புக்கை ஃபர்ஸ்ட் படிச்சீங்கன்னா தான் என்னன்னு நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்கே தெரியாம பின்னாடி போக முடியாது. ஸோ புக்கை ஃபர்ஸ்ட் படிச்சீங்கன்னா என்ன இருக்கு, ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னு பேசிக்ல இருந்து அழகா கொடுத்துருப்பாங்க. அது புரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்கறாங்கன்ட்டு எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயர் போனா பேசிக்கே தெரியலன்னா அந்த சம்மல் இதுலயும் நம்ம மனப்பாடம் தான் பண்ணுவோம். ஓகே, இந்த மாடல் வந்தா இப்படி போட்டுருணும், இந்த மாடல் வந்தா இப்படி போட்டணும், எப்படி எந்த மாடல் எதுக்கு எப்படி போடணும், ஏன் போடணும் அப்படின்னு தெரியணும். ஹெச்சிஎஃப்னா ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம ஒரு 100 மாடல் 200 மாடல் படிக்கிறோம்னா அந்த 200 மாடல் தாண்டி ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு கேட்டா என்ன பண்ண முடியும். சிலர்லாம் வந்து ஆன்சர் வந்து ரேஷியோ ஃபார்மேட்ல கேட்பாங்க, ஆன்சர் பர்சன்டேஜ் ஃபார்மேட்ல கேட்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வரப்போ நமக்கு பேசிக் தெரியணும். இல்லைன்னா லைஃப்ல அப்ளை பண்ணி கேட்பாங்க. அப்ப அந்த மாடல் குள்ளெல்லாம் அடக்க முடியாது. லைஃப் அப்ளை பண்ணி ஒரு பர்சன்டேஜ் சம்மையும் ஒரு ஹெச்சிஎஃப் சம்மையும் சேர்த்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன, இந்த இடத்துல நம்ம ஹெச்எஃப் எடுக்கணுமா எல்சிஎம் எடுக்கணுமா, பர்சன்டேஜ் எடுக்கணுமா இல்ல ரேஷியோ எடுக்கணுமா, இந்த இடத்துல எதை பார்க்கணும், பங்குனா இப்ப என்ன ரேஷியோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி லைஃப் டைம் அப்ளை பண்றதுலாம் வந்துட்டு பேசிக் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அப்படி எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் எல்லா மாடலையும் அப்படியே பார்த்தோம்னா அதோட என்னன்னே தெரியாது. ஹெச்சிஎஃப்னா என்ன, ஒரு 4 நம்பருக்கு காமனா இருக்க ஃபேக்டர் அப்படின்னு அந்த பேசிக் தெரியணும். அப்பதான் கொஸ்டின்ல கேட்கறப்ப நம்மளால அதை அப்ளை பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் புக்கு, அதுவும் இந்த புக்ல எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா எடுத்தோடனே கொஸ்டின் ஆன்சர் என்ன எப்படி போடணும். ஹெச்எஃப்னா என்ன பண்ணுவோம், எல்லா நம்பரையும் போட்டு டிவைட் பண்ணோம்னா காமனா வரும், அதுதான் 2வது நம்பர். ரெண்டு காமனா வருதா, ஹெச்எஃப் 2. அப்படி கிடையாது. 5 நம்பர் இருக்குன்னா 5ஆலையும் வகுப்படுற நம்பர், அப்போ 5ஆலையும் வகுப்படணும். அப்போ கொஸ்டின் நாளைக்கு அந்த இதுல எல்லாம் கேட்கறாங்களா டிராபிக் லைட்ல எல்லாம், அப்போ நம்ம ஏன் அதை அப்படி அப்ளை பண்றோம்னு தெரியணும். டிராபிக் லைட்னு கேட்டா ஹெச்சிஎஃப், டிராபிக் லைட்னு கேட்டா எல்சிஎம், அப்படி பாக்டீரியான்னு கேட்டா எல்சிஎம், அப்படி கிடையாது. அது ஏன் பாக்டீரியானா எல்சிஎம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த முன்னாடி அந்த தியரி பார்ட்ல அவ்வளவு கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் புக்கை படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்னதான் மாடல் போட்டாலும் அவங்க கொஸ்டின் டஃபா கேட்கணும், எப்படி வேணா கேட்கலாம். அப்போ இந்த புக்ல அந்த தியரியை படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் அவங்க எப்படி கேட்டாலும் அப்ளை பண்ண முடியும். இப்ப பாக்டீரியாவுக்கு பதிலாக டிராபிக் லைட்டுக்கு பதிலாக வேற ஒன்று அப்ளை பண்ணி கேட்கறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப ஹெச்எஃப் ஐயோ இந்த மாடல் பார்க்கலையே அப்படின்னு சொல்ல முடியுமா. ஹெச்எஃப்னா என்ன எல்சிஎம்னா தெரியும், என்னன்னு தெரிஞ்சா போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பேசிக் அந்த புக்ல இருக்கிற தியரி அதை படிச்சுக்கணும். அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஏன் அந்த ஃபார்முலா போடுறோம்.
வரைபருப்புனா ஏன் இந்த ஃபார்முலா போடுறோம், ஏன் இது சுற்று, ஏன் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணக்கூடாது. எடுத்தோன்னே 2/r அப்படின்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது ஏன் ஆர் இப்படி சுத்தி வருதுனால 2/r அப்படின்னு ஏன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ட்விஸ்ட் ஆகுற சம்க்கு போட முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் புக், அப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர். எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்கலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த மாடலை தாண்டி கேட்டால் நமக்கு தெரியாது, ஏன்னா பேசிக் தெரியாதுல்ல, அதனால. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் படிக்கணும். இதாவது ஆப்டிடியூடுக்கு 15 கொஸ்டின். அதனாலதான் இப்போ ரீசனிங் வந்து 10 கொஸ்டின் தெளிவா கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு தான் போட முடியும். ஸோ இது வந்துட்டு RS அகர்வால் தான் படிக்கும். புக்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ அந்த RS அகர்வால் தான் பார்க்கணும். அதுவும் பேசிக்ல இருந்து படிங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் அப்படி பாக்குறோம், ரியல் லைஃப்ல கொஞ்சம் இமேஜ் பண்ணி படிச்சீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால யோசிச்சு போட முடியும். ஓகேங்களா. ஸோ ரீசனிங் வந்து RS அகர்வால் புக்கு, அது பேசிக் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுலயே நிறைய ட்விஸ்டட் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஜிகே. ஜிகே பொறுத்த வரைக்கும் புக்கு தான் பேசிக். ஓகேங்களா. ஒரு 90% வந்துட்டு புக்ல கவர் ஆயிடும். ஆனா எல்லா யூனிட் கீழேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா எக்கனாமிக் ரிலேட்டடா, ஜியாகிரபி ரிலேட்டடா, தமிழ்நாடு ரிலேட்டடா, பாலிட்டி ரிலேட்டடா, INM ஹிஸ்டரி, எல்லா ரிலேட்டடாவும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும். சயின்ஸ். ஸோ அண்ட் அது போக தமிழ்நாடு இந்தியா ஸ்கீம்ஸ், அதுல மெயினா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், அப்புறம் இந்தியன் லெவல் ஸ்கீம்ஸ். இது வந்து ஒரு டாபிக்காவே கொடுத்துட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல டாபிக்காவே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் இயர் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இது கம்ப்ளீட் ஸ்கீம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது லிட்டரலி ஒரு சப்ஜெக்டாவே நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அது எப்போ போட்டாங்கன்னா 2023 அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் இப்போ படிக்கணும் அப்படின்னா படிக்கணும். ஏன்னா அவங்க கரண்ட் அஃபேர்ஸா அது கொடுக்கல, எல்லா ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பேன்ட்டாங்க. அப்ப எந்த வருஷம் போட்டதா இருந்தாலும் பாப்புலரா அட்லீஸ்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாட்டியும் பாப்புலரா இருக்கிற, ரொம்ப பாப்புலரா இருக்கிற இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு லெவல்ல மெயினா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்கீம்ஸ், இந்தியன் ஸ்கீம்ஸ்ல மெயினா எக்கனாமிக் ரிலேட்டடா அதிகமா படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜிகே இப்படி படிச்சா ஒரு அட்லீஸ்ட் 65-68 வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எதை சொல்றேன்னா, போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, லாஸ்ட் இயர் எக்ஸாம், அதை பேஸ் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க, இதைத்தான் எல்லாரும் படிப்பாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வச்சு தான் எல்லாரும் படிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் அங்கே ஒரு 150 வரும்ல, அதை கரெக்டா போட்டுருங்க. தெரியாம வர கொஸ்டின் பிரச்சனை கிடையாது, வந்துருங்க. அந்த 150 148 149 போடுறதா நம்ம எய்ம், அதை போட்டு வந்துட்டாலே போதும். இந்த அவுட் சோர்ஸ் பரவாயில்ல, 50 ஒரு 10-20 கொஸ்டின் நமக்கு வந்துடும். ஓகேங்களா. அவுட் சோர்ஸ் கவலைப்பட்டு இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த அவுட் சோர்ஸ் போதும். இதை தாண்டி ரொம்ப ஓவரா படிக்கிறேன்னு படிச்சோலோ, இல்ல நம்ம படிச்சது மீறி வருதுனாலோ, நான் சொன்னதுதான் எல்லாரும் படிப்பாங்க, அது மீறி வந்தா பரவாயில்ல, நமக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. அது 150 தான் நமக்கு போட்டி, அதுல 149 எடுத்தா எல்லா நம்ம கூட போட்டி போற எல்லாருக்கும் நம்ம முன்னாடி இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருந்தா போதும். ஓகேங்களா. நிறைய பேர் கட் ஆஃப் கேட்பீங்க. கட் ஆஃப்னா என்ன, யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்கள யாருக்கெல்லாம் பாஸ் ஆக முடியுமோ 7000க்குள்ள வரதுக்கு எவ்வளவு மார்க்கோ அதுதானே கட் ஆஃப். அப்ப எப்படி கட் ஆஃப் வந்து எல்லா வருஷமும் நம்ம வந்துட்டு முடிவு பண்ண முடியாது, காமன் கட் ஆஃப் வைக்க முடியாது. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தா எல்லாருக்குமே 150 கொஸ்டின் தெரியுதுன்னா 150 தான் கட் ஆஃப், 145 தான் கட் ஆஃப். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்னடா அது எல்லாம் 170 எடுத்ததான் பாஸ்ன்னு சொல்றாங்க, 140 155 தான் தெரியுதுன்னா, நீங்க எல்லாமே படிச்சு உங்களுக்கு 155 தான் தெரியுதுன்னா சூப்பர், கண்டிப்பா கட் ஆஃப் அதோட கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால படிக்கிறது ரிப்பீட்டடா படிக்க பார்த்துக்கோங்க. இதை தாண்டி இன்னும் எலாபரேட் பண்ணி போறேன்ட்டு இதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு இதை ரிப்பீட்டடா படிங்க. அது மீறி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா நீங்க வந்து இது ரிவிஷன் பண்ணிட்டு அதை படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டீங்கன்னா எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.